வணக்கம். ஒரு சன்னியாசி என்ன பண்ணாருங்க, கிளாஸ் எடுத்துன்னு இருக்காருங்க சிஷ்யாளுக்கு. அப்போது சிஷ்யால் சொல்கிறான், சாமி இந்த துணி முடிஞ்சு போச்சு, இதை போட்டுட்டோமா நானுன்னும்போது வேணாம் அதை வாஷ் பண்ணுன்றாரு. சாமிக்கு இது கட்ட முடியாத மாதிரி இருக்குது, வாஷ் பண்ணுன்றாருங்க. அவன் வாஷ் பண்ணி வெய்யின்னும்போது வெளியில் பஞ்சாயத்துக்கு 2 சட்டிப்பானை இருக்குதுங்க. ஒரு சட்டிப்பானை சொல்லுது, என்னம்மா சட்டிப்பானை உனக்கு என்ன அப்படின்னு கேட்குறாரு சன்னியாசி. ஒன்றும் இல்லை, என்னால் உங்களுக்கு உபயோகம் இல்லை, எங்கள் அக்கா அந்த பக்கத்தில் இருக்காள் சட்டிப்பானை, அந்த சட்டிப்பானை அவள் பூக்கள்லாம் தண்ணி விட்றாவோ, நான் ஓட்டை ஒழுகினே வருது எனக்கு, அங்கே கொஞ்சமாக தான் நான் தண்ணி கொடுக்குறேன்னும்போது சன்னியாசி சிரிச்சுக்கினே சொல்கிறாருங்க, உலகத்தில் வேஸ்ட்டுன்னு எதுவும் கிடையாது, எல்லாம் ஒரு வகையில் உபயோகப்படும், நீ ரொம்ப உபயோகப்படுற, என்ன எப்படி சொல்கிறீங்கன்னும்போது அக்கா தான் பூ கொடுக்குறா, நீங்கள் சாமிக்கு போடுறீங்க செய்கிறீங்க எல்லான்னும்போது நீ அடுத்த மாதம் இங்கே பாரு அப்படின்னும்போது அடுத்த மாதம் வந்தான். அக்காவது பூவெல்லாம் பூத்துருக்குது, அக்கா செட்டிப்பானை இது ஒன்று, இது பாரு இங்கே என்னான்னும்போது அருகம்புல்லாக இருக்குது, இதை பாரு நீ விட்ட தண்ணியெல்லாம் அருகம்புல்லாக இருக்குது, இந்த அருகம்புல் பிள்ளையாருக்கு உகந்தது, அது மட்டும் இல்லாமல் அது மனுஷனும் சாப்பிடக்கூடியது, அதனால் உலகத்தில் வேஸ்ட்டு ப்ராடக்டே இல்லை அப்படின்னாரு. சன்னியாசி சிஷ்யால்கிட்ட துவைக்க சொன்னார் பாருங்கள். அவன் சாமி அதை துவைச்சிட்டோடனே அதை கிழித்து ஒன்றுத்தையும் கிழித்து திரியாக்கி உபயோகப்படுத்தினாருங்க. சாமிக்கு தீபத்துக்கு போடுற தெரியாது. இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா, உலகத்தில் வேஸ்ட்டு ப்ராடக்ட்னு எதுவுமே கிடையாதுங்க. நன்றி, வணக்கம்.